வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்களும் சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதிர் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல அரசியல் நிகழ்வுகளுக்கு காரணமாக இன்று சொல்லப்படுகின்ற ஒரு திருமணம் நேற்று சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததாக சில செய்திகள் சொல்கின்றன. திவ்யா இளவரசன் இருவரும் நடத்தி வந்த ஒரு 10 மாத மன வாழ்க்கைக்கு பிறகு நேற்று திவ்யா நீதிமன்றத்தின் அனுமதியோடு அம்மாவோடு செல்வதாக முடிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த செய்திகள். இந்த தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவுக்கு அந்த இருவரும் வருவதற்கு சமூகத்தில் நேர்ந்த பல நிகழ்வுகள் காரணமா, அல்லது சமூகம் கொடுக்கின்ற அழுத்தம் காரணமா, அல்லது அவங்க வாழ்க்கையில அவர்களாக தனி மனிதர்களாக அவர்கள் எடுத்த முடிவு காரணமாக இந்த முடிவுக்கு வராங்களாங்கிறதெல்லாம் பத்தி நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னால அது தொடர்பாக இன்று வந்த செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். திரு பாலு, நேற்று நீதிமன்றத்திலையும் நீங்க இருந்திருக்கிறீங்க. இந்த வழக்கையும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? திவ்யா எடுத்த அந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது திவ்யா இளவரசன் தொடர்பாக பல விவாதங்களை நாம் நடத்தி முடித்து விட்டோம். அது பற்றி மீண்டும் நாம் விவாதிக்க தேவையில்லை. ஆனால் மார்ச் மாதம் திவ்யா அவருடைய அம்மாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னால் இங்கு வாழ முடியவில்லை, இருட்டறையில் இருக்கிறேன், என்னை இங்கிருந்து காப்பாற்றுங்கள் என்று தொலைபேசியில் சொன்னதின் அடிப்படையில் மார்ச் மாதம் ஒரு ஆட்கொணர்வு மனுவை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்தோம். அதற்கு பிறகு திவ்யாவும் தேன்மொழி அவருடைய தாயாரும் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். விடுமுறைக்கு முன்பாக நீதிமன்றத்தில் மார்ச் 27ஆம் தேதி ஆஜரான அந்த பெண் திடீரென்று நீதிமன்றத்தில் நான் கணவரோடு செல்ல விரும்புகிறேன் என்று அவர் நீதிமன்றத்தில் சொன்னார். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் துவக்கத்தில் சொன்னதை போன்று இது ஒரு திருமணம் என்று சொன்னீர்கள், முடிவுக்கு வந்ததாக. இது ஒரு திருமணமும் அல்ல, அவர்கள் இருவரும் நடத்தியது இல்லற வாழ்க்கையும் அல்ல. அந்த அடிப்படையில் பிறகு அந்த பெண் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி, நான் அந்த இளவரசனோடு பேசுவதற்கு நான் தயாராக இல்லை, அடுத்து நான் என் தாயாரோடு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், இளவரசன் கட்டியதாக சொல்லப்படும் அந்த தாலியை தன் தாயாரை சந்தித்தவுடன் கழட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும்? அவங்க அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் இந்த முடிவை நோக்கி தள்ளுதா, இல்ல வெளியில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அவங்களை அந்த முடிவை நோக்கி தள்ளுதா? கண்டிப்பாக இது ஒரு அரசியல் துவேஷ சாதிய போக்கு தான் அது காரணம். அடிப்படையா பார்க்கும்போது இளவரசன் திவ்யாவுடைய திருமணம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு பெரிய கலவரம், அதில் 300 தலித் வீடுகள் எரித்து நாசமாக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதிய துவேச கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு, நாங்கள் 80 விழுக்காடு, நீங்கள் 20 விழுக்காடு என்று தலித்துகளுக்கு எதிராக கொம்பு சீவிய ஒரு சம்பவம். இது எல்லாமே காரணம் தான். அண்மையில் மரக்காணம் கலவரம் வரை இதனுடைய முடிச்சு எங்க இருக்குனாக்க, நீங்க திவ்யா இளவரசனுடைய திருமணத்தில் தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு அரசியல் தான் மாத்துறாங்க நான் நினைக்கிறேன். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்கள் திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் சம்பந்தப்பட்ட திருமணம். எந்த சாதிக்காரங்களும் அவங்க பெண்ணுக்கு ஆதரவாக வக்காலத்து பேச முடியாது. என் பெண்ணை யாராவது திருமணம் செய்து கொண்டால் நான் கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் யாரும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட ரீதியாக நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை அதுதான் இருக்கிற அடிப்படையா நான் பாக்குறேன். ஆனா இந்த நிகழ்வுல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, இது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்க, நாங்கள் இதுவரை நாடக திருமணம் சொல்லி வந்தோம், அந்த பிரச்சாரத்தை வலுவாக்குவதற்கான ஒரு காரணத்தை அவங்க உண்டு பண்ணினாங்க. இன்னொரு காரணமா அவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஏற்கனவே அவங்க எனக்கு இங்க இருட்டறையில் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த திவ்யா ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்ட பிறகு நான் என் கணவரோடு சேர்ந்து வாழ விரும்புறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போன திவ்யா மறுபடியும் எதுக்கு வரணும்?
அதான் இரண்டு பக்கமுமே அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பல பல ஊடகங்கள்ல வருது. அந்த சமயத்துல ஒரு பக்கத்துல இருந்து அழுத்தமும், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சைட்ல இருந்து ஒரு அழுத்தமும் கொடுக்கப்பட்டதாக ஊடகங்கள்ல இருந்து அறிய முடியுது. திவ்யா இளவரசனுடன் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன், அவர்கள் இளவரசனுடைய அம்மாவோடும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியதாக இன்று ஒரு நாளிதழ்ல செய்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவோட போறதுக்கு வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. அப்பா தற்கொலை செய்து கொண்டதும் அதை ஒட்டிய தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளும் தே ஹாண்ட் மீ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நினைவுகள் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால நான் அம்மாவோட சரியில்லாம இருக்கிற அம்மாவோட சேர்ந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியுது. மிக 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 துர்ப்பாக்கியமான நிலைமைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொந்த வாழ்க்கையை அவங்க முடிவுப்படி வாழ முடியாம சமூகம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதாக அதை பார்க்க முடியுது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இதுல எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்கல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப அந்த திருமணத்தை நீங்க திருமணமே இல்லைன்னு ஒப்புக்கொள்ளும் போது அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வியே பொருள் இல்லாம போகுதுங்கிற உணர்வும் சேர்ந்தே வருது. அதாவது நண்பர் அவர்கள் பேசும்போது சாதிய துவேஷம் அது இது நான் அப்படி பார்க்கவில்லை. என்னை அவர்கள் பார்த்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் திவ்யா நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக திவ்யாவையும் அவருடைய தாயாரையும் நான் பார்த்து அவரிடம் பேசி அவருடைய மனநிலை சரிதானா என்பதை உணர்ந்து அதற்கு பிறகுதான் அந்த பெண் நீதிமன்றத்தில் சென்றார். சில செய்திகளை நாம் விவாதித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் சொல்வதை போன்று பல நெருக்கடிகள் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்பதில் எந்த விதமான என்றால் ஒரு இயல்பாக அது ஒரு பெண். அடிப்படையான அந்த பெண்ணினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் மிக வெளியில் வராத ஒரு செய்தி. நான் இளவரசனோடு செல்லுகின்ற பொழுது திருமணம் செய்வதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. இளவரசனோடு நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் சட்ட ரீதியாக. முதலில் ஒரு இடத்திற்கு செல்கிறோம், திருமணம் செய்ய மறுக்கிறார்கள். இன்னொரு இடத்திற்கு செல்கிறோம், திருமணம் செய்ய மறுக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்பதை விட எங்களை பக்கத்தில் இருப்பவர்கள் முடிவெடுத்ததுதான் அதிகமாக இருந்தது. எனவே அன்றைக்கு எனக்கு இது தெரிந்திருந்தால், சட்ட ரீதியாக இளவரசனோடு நான் வாழ முடியாது என்பது தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன் என்று அந்த பெண் சொன்னார். அதற்கு அடுத்து இதில் பல நெருக்கடிகள் இருப்பதாக நண்பர் சொல்கிறார். அதில் எந்த நெருக்கடியும் இல்லை. அந்த பெண் மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் என் அம்மாவை பார்க்க வேண்டும் என்பதுதான் சென்றேன். அதற்கு பிறகு நான் நீதிமன்றத்திற்கு வருகிறேன். இப்பொழுது நான் மனக்குழப்பத்தில் இருக்கிறேன், என் தாயாரோடு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும், இதில் ஒரு சாதிய ஒரு வேகத்தை ஊட்ட வேண்டும் என்பதல்ல. தொடர்ந்து எங்கள் இயக்கமும் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல புரிதலோடு நல்ல வயதில் செய்யக்கூடிய காதல் திருமணத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. இளம் வயதில் இல்லற வாழ்க்கை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத சூழலில் ஒரு ஆண் பெண் இனப்புரட்சியின் காரணமாக செய்யக்கூடிய காதல் என்பது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதைத்தான் நாங்கள் செய்தியாக வைத்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த திருமணம் என்பது திருமணமே அல்லாத ஒரு நிகழ்வை இன்னும் முற்போக்காளர்கள் இதை ஒரு திருமணமாகவும் காதலாகவும் சித்தரிப்பது என்பது ஒரு நல்ல திசைக்கு இளைஞர்களை இளம் பெண்களை அழைத்துக் கொள்ள செல்லக்கூடிய காரியம் அல்ல. நம்ம சில முற்போக்காளர்கள் இதை காதலாகவும் திருமணமாகவும் சித்தரிப்பது சரியான வழி அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு திருமண வயதை எட்டாத சிறுவன் செய்யக்கூடிய ஒரு திருமணத்தை நம்ம தவறாக பற்றி கொண்டோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்திருக்குதா இந்த விஷயத்தை எதிர்க்கிறதுக்காக? இல்ல, ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு சட்ட ரீதியான அணுகுமுறை, இன்னொன்னு சமூக ரீதியான ஒரு அணுகுமுறை. அப்போ உங்களுக்கு ஒரு மைனர் பெண்ணா இருக்கிற போது அவங்க காதலிச்சாங்கனாக்கா அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு அரசாங்கத்துல ஒரு ஹோம்ல கூட தங்கியிருந்து அதை பண்ணலான்றதுதான் முறையாக இருந்தது. அடிப்படையா நீங்க சொன்ன அதே வருத்தம் தான். அவங்க ரொம்ப நான் இதுவரை மகிழ்ச்சியாக இளவரசனோடு மகிழ்ச்சியாக இருந்தேன், அவர் தாயாரோடு மகிழ்ச்சியாக இருந்தேன். இல்ல தயவுசெய்து திருமண தகுதி இல்லாத ஒரு காதலை நாம் போற்ற வேண்டுமா, அதை பற்றி ஆதரிக்க வேண்டுமா, அதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடிப்படையா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, அடிப்படையாவே நீங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டீங்க. நாடக திருமணம் என்ற அந்த கருத்து இந்த இதுவரை வந்த விஷயங்கள்ல நான் பாக்குற விஷயம் என்னன்னா, எது நாடக திருமணம்? பொண்ணு பார்க்க போய் டிஃபன் கொடுத்துட்டு இவ்வளவு வரதட்சணை கேட்டு வாங்கிட்டு இவ்வளவு சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து பண்றதா நாடக திருமணம். இது பக்கா வியாபாரமும் நாடக திருமணத்தையும் நீங்க திருமணம் சொல்றீங்க. இயல்பாக காதலிச்சு வர திருமணத்தை அதை ஏத்துக்க மறுக்கிறோன்றது ஒரு சாதிய விஷயம் தான்.
திவ்யா மேட்டருக்குள்ள நான் மறுபடியும் சுட்டிக்காட்ட விரும்புறது என்ன அப்படின்னாக்க, இது மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தம். இது என்னென்ன காரணம் அப்படின்னா, மறுபடியும் நாங்கள் இது ஆரம்பிக்க வைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் துவக்கம் என்பது திவ்யா இளவரசனுடைய பிரச்சனை தான். இந்த கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நடந்த சம்பவம் வரை மறக்கான வரை சொல்ல வர, அதன் பிறகு தமிழ்நாட்டில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது துவக்கம் அதுதான். இப்ப அந்த துவக்கத்தை ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவதற்காக தான் சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார்கள். நாங்கள் சொன்னோம் இல்லையா நாடக திருமணம், அது இப்படி நடந்து விட்டது என்பதற்கான ஒரு கருவியாக துருப்புச்சீட்டாக தான் இன்னைக்கு திவ்யா பார்க்கிறார்கள். ஆனால் திவ்யா போன்ற பல பேர் இருக்காங்க. காதல் இந்த திருமணம் மட்டுமே கிடையாது. நீங்க இப்ப முறைப்படி திருமணம் பதிவு திருமணம் செய்யற அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு, மற்ற விஷயம் நடந்திருக்கு. அதாவது நண்பர் சொல்வதை போன்று ஏதோ நாங்கள் திட்டமிட்டு என்பது தவறு. அதாவது அந்த பெண் நீதிமன்றத்தில் என் அம்மா உடம்பு சரியில்லை, நான் சென்று பார்க்க வேண்டும். என்னுடைய தந்தையார் இறந்து போனார், ஒருவேளை என் தாயாரும் உடல்நலம் இல்லாமல் இறந்து போனால் என்னால் எப்படி வாழ முடியும், என் தாயாரை சென்று பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்து அந்த பெண் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியாக சட்ட ரீதியாக வாழ முடியாத நாங்கள் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை என்று, அவரோடு நான் ஒரு கணவன் மனைவி என்ற உறவோடு எங்களால் வாழ்வதற்கான சூழலே இல்லை என்கிற பொழுது நான் அங்கு இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, அவரோடு பேசுவதற்கு விருப்பமில்லை என்று நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற ஒரு செய்தியை ஒரு அரசியல் நாடகத்திற்காக, இதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இது திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டத்தோடு ஒரு கருத்து விவாதம் என்பது ஒரு அடிப்படை உண்மைக்கு எதிரானது. நம்ம விரிவாக இன்னும் பேசலாம். புது அர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். மெகா மார்ட்டில் அமெரிக்காவின் மிகப்பெரிய டிசைனர் பிராண்ட் ஜெஃப்ரி பீனின் புது கலெக்ஷனுடன் சம்மர். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு அரசியல் சதிக்கு நாங்கள் பலியானோம் அப்படின்னு இளவரசன் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுது. அது இதுல அந்த திவ்யாவினுடைய முதிர்ச்சி தான் முக்கியமானதாக தெரியுது. இந்த தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இழந்தாவது இங்க இந்த பதற்றத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க கிட்ட இருக்கிறதாக இன்று அனைத்து செய்திகளையும் படிக்கும் போது ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? திவ்யாவினுடைய முதிர்ச்சி, திவ்யாவினுடைய தியாகம் ஒரு பக்கம் இருந்தாலும், திவ்யாவை இந்த நிலைமைக்கு தள்ளிய சக்திகள் மீதுதான் எனக்கு நான் வருத்தப்படுறேன். திவ்யா ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன பெண். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலையில இல்லைன்றதா எனக்கு வெக்கக்கேடா இருக்கு, வருத்தப்படுறேன் நான். என்னன்னா அந்த பெண் அப்படி கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்மளால ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருக்கு. ரெண்டாவது, நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு விவாதத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை இளவரசனுடைய உயிருக்கு இன்னைக்கு திரட்டு இருக்கலான்ற ஒரு காரணமா இருக்கலாம். மற்றபடி ஒரு பெரிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. நம்முடைய திருமணம் ஒரு காரணமா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய முறிவு எல்லா இடங்கள்லயும் ஒரு அமைதி ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு அன்ரெஸ்ட் ஸ்டேட்டா இருக்கிற அந்த நிலையை மாத்தி அப்படின்றது கூட இருக்கலாம். ஆனா நான் முதிர்ச்சி நான் சொல்ல மாட்டேன். இதை திவ்யாவது தியாகம்னு சொல்ல முடியல. ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளி இருக்கிறோம். இப்ப நீங்க சாதாரணமா ஒரு ஃபேமிலியில எடுத்துக்கிட்டாக்க, விருப்பத்தை மீறி திருமணம், சாதியெல்லாம் சொல்ல வரல, மற்ற விஷயங்கள்லாம் பேச வரல, விருப்பத்தை மீறி ஒரு பெண் திருமணம் செய்து கூட அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, என்னை மீறி போயிட்ட. திரும்பி வருகிற போது கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க, நீ ரத்தம், நீ என் கூட சேர்ந்துட்டமா அப்படின்ற ஒரு பெருமையா பேசுற விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா திவ்யா மேட்டர் அப்படி கிடையாது. இது என்ன இருக்குன்னா, இது மறுபடியும் நான் சொல்றேன், திவ்யா வைத்துக் கொண்டு மறுபடியும் இங்கே ஒரு அரசியல் பண்ணுவதற்கான ஒரு ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவர் சொன்னாரு அரசியல் சதின்னு சொல்றாரு இளவரசன். நான் அரசியல் சதின்னு மட்டுமே இது பார்க்க வரல, அரசியல் உள்ள கலந்திருக்கக்கூடிய சாதிய சதியும் சாதிய துவேஷம் தான் முக்கிய காரணமான. கதிரும் இதேதான் சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த அனைத்து நாடகங்களுக்குமே காரணம் அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த பெண் ஒரு தியாகம், முதிர்ச்சி என்றெல்லாம் அந்த பெண்ணினுடைய செயல்பாடுகளை நாம் இப்பொழுது ஆய்வு செய்ய தேவையில்லை. துவக்கத்தில் அந்த பெண் எடுத்த முடிவே ஒரு சரியான புரிதல் இல்லாமல் எடுத்த முடிவினுடைய கோளாறு தான் இது. அந்த பெண் சொல்லுகிறாள், அந்த நேரத்தில் எனக்கு இந்த புரிதல் இருந்திருந்தால் இந்த சம்பவத்திற்கே நான் காரணமாக இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். இன்றைக்கு கூட அந்த பெண் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் இல்லற வாழ்க்கை தொடர முடியாத சூழலில் எப்படி நாங்கள் இந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்று சொல்லுகிறாள். அதை தாண்டி இன்றைக்கு உள்ள நிலைமையில் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இளவரசன் திருமணம் செய்யவே தகுதியில்லாத ஒருவர் ஒரு நீதிமன்றத்தில் நின்று அங்கே நீதிபதிகளுக்கு முன்பாக கண் சிமிட்டுவதும் கையாட்டுவதும் இதுவும் இன்றைக்கு செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சமூகத்தில் மிக முக்கியமான செய்திகளை போன்று விவாதிப்பது என்பதும் எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. அந்த பையன்
ஒரு திருமண வயது வந்த பிறகு நல்ல புரிதலோடு இந்த காதலை அவர் தொடர்ந்திருந்தால் அது யாராலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். அந்த பெண் சொல்லுகிறாள், நான் என்னோடு வேலைக்கு செல்வார், நன்றாக வைத்திருப்பார் என்று சென்றேன். அங்கு போய் பார்த்தால் அவர் இன்னும் வேலைக்கு செல்லவில்லை, தந்தையாரிடம் பணம் வாங்கி கொண்டு எங்களுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி தருகிறார். எனவே என்னை இது ஒரு இல்லற வாழ்க்கையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார். எதிர்காலத்தில் அவர் வேலைக்கே போக மாட்டாருங்கிற நிலைமை ஒன்றும் இல்ல. இல்ல அதாவது எல்லாருடைய வாழ்க்கையில நான் பொருளாதார பிரச்சனையா பார்க்கிறேன், இது அரசியலா பார்க்கல. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இளைஞர்களுடைய மனநிலையினுடைய ஓட்டத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த விவாதத்தை செய்ய வேண்டும். காதல் வாழ வேண்டும், காதல் முறையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எந்த நிலையில் அவருடைய மன ஓட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது அரசியல் 2வது இடத்திற்கு தள்ளப்படும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள், எங்கள் மருத்துவரையா அவர்களும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு குரு அவர்களும் சொன்ன செய்தியின் காரணமாக இதை அரசியலாக பார்க்கிறீர்கள். அவர் ஒரு சமூகத்தினுடைய தலைவர். அந்த சமூகம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இந்த நாட்டினுடைய இறையாண்மை சொல்லுகிறது. அவரவர் சமூகம் சார்ந்து அவர்களுடைய கலாச்சாரத்தோடு வாழக்கூடிய உரிமை ஒருவருவருக்கும் இருக்கிறது. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகள் இருக்கிறது என்று சொல்கிறது. அதை இல்ல இவர் நான் என்ன சொல்றேன், மறுபடியும் ஒரு சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு. நான் இவர் காடுவெட்டி குரு பேசிய அந்த பேச்சினுடைய அதெல்லாம் வந்து ஒரு கொடூரமான, தமிழ்நாட்டில் யாரும் ஏத்துக்க முடியாது. ரொம்ப மிக மிக கொடூரமான பேச்சு அது. ரொம்ப கேவலமாக நரிக்குறவர்கள்லாம் சித்தரிச்சு பேசினாங்க. ஒரு நரிக்குறவை வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டால் இருந்த அவனே நாடோடியே துப்பாக்கி சுடுறான். நம்ம வந்து மிகப்பெரிய விவசாயி, நம்ம மிகப்பெரிய சாதி, இப்படின்னு பேசும்போது ஒரு உரசி விடுற சம்பவங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கு. எல்லா தலைவர்களும் அவன் இவன் கவலைப்படுத்துறது, எல்லா சாதியும் வந்து மட்டம் தட்டி பேசுறது, நான் வந்து அருவா எடுக்க முடியும் பகிரங்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வெட்டுவேன், குத்துவேன், கொலை செய்வேன் சொல்றது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எல்லாமே திவ்யாவுடைய முடிச்சல இருக்கின்ற. நீங்க வந்து ஒரு அரசியல் பண்பது என்பது வேறு. நான் மறுபடியும் ரொம்ப ஆழமா சொல்றேன், இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவனை வெட்டு அவளை கட்டு என்று சொல்லுகிறார்கள். உன் வீட்டில் இவன் கரு வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது தீவிரவாதமா? இதை தடுக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார். கௌரவ கொலைகள் நடப்பதற்கு என்ன காரணம்? அடிப்படையா இதே விருதாசலம் பகுதியில் கண்ணகி முருகேசன், கண்ணகி வந்து ஒரு மற்ற சமுதாயம், முருகேசன் தலித் சமுதாயம் சேர்ந்த ஒரு இளைஞர் திருமணம் செய்து கொள்ள 2 பேர் எரிச்சு தான் கொண்டாங்க. என்னன்னாக்க தலித் இளைஞர்கள், மறுபடியும் சொல்ல வர தலித் இளைஞர்கள் வந்து அங்க ஒரு சிக்கல் இங்கதான் ஆரம்பிக்குது. திருமணம் செய்து கொண்டு வாழ நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னாக்க இவங்க எதிர்க்கிறது வந்து திருமணத்தை எதிர்க்கிறாங்க, காதலை தான் இவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் பல முறைகளில் பார்த்தீங்கன்னா எத்தனை தலித் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இதே சாதி இந்த இளைஞர்களால். அதெல்லாம் நம்ம நியாயம் இதுவரை பேசிக்கிட்டு அதை கண்டிக்காம, அதை கண்டனம் தெரிவிக்காம, அதுல குற்ற உணர்ச்சியில வருத்தப்படாம எவ்வளவு பேர் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பெண்களுடைய நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு, நாளும் நாளும் எத்தனை பெண்கள் சாதியின் பேரால் கெடுக்கப்படுறாங்க, அதை தான் கண்டிச்சிருக்கணும். நாம தொடர்ந்து பேசலாம். புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. அது காதல், திருமணம், இது எல்லாமே சம்பந்தப்பட்ட 2 தனி மனிதர்கள் சார்ந்த விஷயங்கிறது இல்லாம குறைந்தபட்சம் அவங்களுடைய குடும்பங்கள் சார்ந்தது அப்படிங்கிற இருக்கிற வரைக்குமாவது புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி இப்ப வந்து 2 சமூகங்கள் சார்ந்தது அல்லது ஒரு பெரிய அரசியல் களம் சார்ந்தது அப்படின்னு இந்த திருமணம் மாறி போனது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது அப்படின்னு தோணுது. இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் வேற இருக்கிறோம். இப்ப மெயினான குற்றச்சாட்டு, தலித் இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ளும் பெண்களுக்கு தங்களுடைய மன வாழ்க்கை இறுதி வரை நீடிக்காது அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி முன்முயற்சி எடுத்து இவர்களை பிரித்து விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது தயவு செய்து நான் வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதய அறுவை சிகிச்சை செய்து இன்றைக்கு மருத்துவமனையிலிருந்து வந்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். எங்கள் இயக்கத்தை சார்ந்த 114 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆடாகி இன்றைக்கு அதில் நாங்கள் சேர்ந்து வருகிறோம். அவங்க பெரிய அளவில் அந்த செய்தியை சொல்லிடுறோம். அதை தாண்டி இந்த வழக்கு
விடுமுறை கால நீதிமன்றத்திற்கு முன்பாக மார்ச் 27ஆம் தேதி வந்த வழக்கு, அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் வந்த வழக்கு, 6ஆம் தேதி நேற்றைய தினம் இது ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு. இந்த சூழலில் அந்த பெண் அவராக அவருடைய அம்மா வீட்டிற்கு வந்து சொன்ன செய்தியின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றதை ஒழிய இதில் எந்த விதமான முயற்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து வைக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த முயற்சியும் எடுக்கல. இதுல அரசியல் ரீதியாக எந்த சதியும் இல்லை. அந்த பெண் மனதில் ஏற்பட்ட மாற்றம் மட்டுமே காரணம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ரியாக்ஷன்? கண்டிப்பாக மாற்றம் கிடையாது. அந்த மாற்றத்துக்கு நிர்பந்தத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விதத்தில் தள்ளி இருக்குன்னு நான் ரொம்ப குற்றச்சாட்டு விரும்புறேன். கடுமையா நான் சொல்ல விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க வெளிப்படுத்தின விதங்கள், வெளிப்படுத்தின கருத்துக்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று பறைசாற்றிய விஷயங்கள், இது எல்லாமே அந்த பெண்ணை காயப்படுத்தியிருக்கலாம். ரெண்டாவது இன்னைக்கு அதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்றதா இருக்கும். மரக்காணத்துக்கு பிறகு கூட எத்தனை பேருந்துகள் எரிக்கப்பட்டிருக்கு, வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கு. நான் எல்லாம் சொல்ல வரல. எந்த அரசியல் பெரிய தலைவர்களை சிறையில் தள்ளுவது என்பதெல்லாம் யாருமே நாங்களும் எடுத்துக்கல. அதே அவர் சொன்ன அவங்க மருத்துவரையே நம்ம சிறையில தள்ளி அவரை குடும்பப்படுத்தணுன்ற யாருடைய விருப்பமும் இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியதாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மறுபடியும் நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ, எந்த இடத்துல மரக்காணத்துல முடிச்சாங்களோ, அந்த மரக்காணத்தினுடைய அந்த முடிவு பகுதியினுடைய துவக்கமாக தான் இந்த திவ்யா இளவரசனுடைய இஷ்யூ மறுபடியும் அவங்க கையில் எடுக்க பாக்குறாங்க. நான் நம்புறேன். இதை வைத்துக்கொண்டு மறுபடியும் ஒரு சாதி ரீதியான ஓட்டுகளை பெற முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், தமிழ்நாடு அதுக்குமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாது. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு இளைஞர்கள் மத்தியில். இந்த சாதிக்கலாம் அது துவேஷத்துக்கு யாரும் பழியாக மாட்டாங்க. ஆனால் பிரிஞ்சது என்னை பொறுத்தவரை அவங்க அது ஒரு மாதிரி தான் எடுத்துக்க முடியுமே தவிர இது ஒரு உதாரணம் இல்லை. இதே ஒரு சாதாரண பெண் இருந்தா இன்னைக்கு 10க்கு 4 பேர் செய்தி கூட வந்திருக்காது. இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இஷ்யூ ஆகும். ஸ்டேட்டை மாத்தினால்தான் இந்த இஷ்யூவாக இருந்திருக்கு. பிறகு மறுபடியும் அது சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், அவங்க தரப்புல தொடர்ந்து சார் சொன்னது என்னன்னா, அந்த இளைஞர் ரொம்ப குற்றச்சாட்டுக்கிட்டே இருந்தாருமே, எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் திவ்யாவுக்கு ஒரு குற்றச்சாட்டை விரும்பல. அது என்னன்னாக்கா, நீங்க 2 பேரும் பிரிகிறாங்க, 2 பேரும் சேர்ந்தாங்க, நிர்பந்தம், சமூக நிர்பந்தம், பிரிஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது பின்னணியில அரசியல் சதி, சாதிய சதி இருக்கு. திவ்யாவோட அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த செய்திகள்ல இருக்குது. என்னோட திரும்பி வந்துட்டா திவ்யா அப்படிங்கறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைவதா, இல்ல தன்னுடைய மன வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டாலே அப்படிங்கறதுக்காக வருத்தப்படுறதா அப்படின்னு சொல்லி ஒரு தாயின் உணர்வோட அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இன்றைய செய்திகள்ல இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை செய்தி சொல்ல பார்த்தா, அதாவது இளம் வயதில் தாய் தந்தையருடைய அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே வந்தால் என்ன நிகழ்வு நடக்கும் என்பதற்கு இது இன்னும் பெரிய விவாதத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது இன்னும் விவாதத்துக்குரிய விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.